வணக்கம் என் அன்பு தமிழ் மக்களே. இந்த கொக்கை பார்த்தீங்கன்னா ஒத்த காலம் ரொம்ப நேரமாக தவம் இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன தவம் இருக்குது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம் வீடியோவில் கடைசியில் தெரிஞ்சிடும் என்ன விவரம்னு. இது பார்த்தீங்கன்னா அந்தமான மிக பிரமாண்டமான நீர் தேக்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது குளமா இல்லை ஏரியா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இங்கே இது மாதிரி பள்ளத்தாக்கள் நிறையா இருக்குது, அதையும் பார்த்துக்கிறீங்க. அந்த நீர் தேக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாமரை அள்ளி கிள்ளி நிறையா பூத்துருக்கு. இங்கே இந்த மாதிரி நிறையா பள்ளத்தாக்கள் இருக்கிறனால பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு அப்படின்னாக்கா நல்லா நீர் தேங்கி இருக்கும், வைக்கும். உள்ள மீன் உயிரினங்கள் நிறையா வாழ்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. மிக பிரமாண்டமான இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறிய பயங்கரமான இது. ஏன்னா இங்கே பள்ளம் ஆரம்பத்தில் பள்ளத்தில் இருந்தேன், வீடு கட்டினால கொஞ்சம் கொஞ்சமாக மேடை ஆக்கி அதை வீடை ஆக்கிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா மிக பிரமாண்டமான பூங்காவில் பார்த்தி அப்படின்னாக்கா மெயின்டைன் வேலையோ ஓடிதே இருக்கும். 30-40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தண்ணி அடிக்கிறது, பூ களை நடுறது, பூ நடுறது, மரம் நடுறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் எப்போயும் வந்து இந்த பூங்கா வந்து செழிப்பாக தான் இருக்கும். ஓகே, மிக பிரமாண்டமான நீர் தேக்கத்தை பார்த்துக்கிட்டு நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கொக்கை பற்றி கடைசி வரைக்கும் நீ ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம கொக்கை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிற வீடியோவில் வாங்க பார்க்கலாம். கொக்கு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு என்னன்னு தெரில, தனக்கு துணை எதுவும் தேடிக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரில. என்ன துணையும் இல்லை ஒன்றும் இல்லை, தனியாக வாழ்க்கை அப்படி ஓடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ரொம்ப நேரம் பார்த்துருக்கேன். மீன் எதையுமே சாப்பிடலை, இல்லை விரதம் இருக்கா இல்லை சைவத்துக்கு மாறிடுச்சா அப்படின்னு தெரியல. தனக்கு துணை கிடைக்கிற வரைக்கும் விரதம் கடைப்பிடிக்கிறதுன்னு நினச்சிருக்கா என்னன்னு தெரில. இதில் வந்து மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், விதவிதமாக இருக்கும், பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும். இதனால் இது எந்த மீனையும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. ரொம்ப நேரமாக நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் வீடியோவில் பார்த்துருக்கிறீங்க. ஏதாச்சும் அசைஞ்சு தண்ணி கிண்ணியில் எதுவும் கொத்துச்சு வச்சுச்சின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இப்போ தண்ணி பார்த்துட்டு அப்படின்னா ஈரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னாக்கா 2 நாள் மழையில் பார்த்திங்கனாக்கா தண்ணி ரொம்பவுமே வற்றி போச்சு. இந்த குளத்தோட தண்ணி, நீர் தேக்கத்தோட தண்ணி, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடையாளத்துக்கு பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு. மேலே அந்த ஈர பசை இருக்குது, உள்ளே இறங்கிடுச்சு. மறுபடியும் மழை பெஞ்சு அப்படின்னா பழைய குருடி கதவை தொடியும் தொடி தண்ணி வந்து ஃபுல்லாகி போயிடும். இது அடிக்கடி நிகழ்கிற ஒரு விஷயந்தான். அதே வீடியோவில் பார்த்துருக்கிறீங்க. ரொம்ப குயிட்டாக அழகாக நடந்து போயிட்டுருக்கு. என்ன அதை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியலை. நல்லா ஒரு அழகான பிளேஸ் இது அந்தமான். அந்த வீடியோவில் பார்த்துருக்குறிய நல்லா காற்று சில்லு சில்லு சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு உங்கள் குளம்லாம் ஆடுறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு யோசனையிலே இருக்குது. வாழ்க்கை அப்படியே போயிடுமா, இல்லை நமக்குன்னு ஒரு துணை அமையுமா, இல்லை எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒத்த கொக்கு தான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கிறேன். மற்றபடி இங்கே அதிகமான பறவைகளை காண முடியல, பார்க்க முடியல. அந்த மாதிரிலாம் ஊர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பறவைகளும் வசந்த காலத்துக்கு வந்து போகும், இது பார்க்க முடியல. இருந்தாலும் ரைட்டு, இங்கெல்லாம் சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் இருக்கும் போல். கிளைமேட்டுக்கு கொக்கு என்ன மறக்கிறதுக்கு மூமெண்ட்டில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆளுகள் வராக போல் மூமெண்ட்டில் ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியுது. இன்னும் அசைவு ரொம்ப ஏற்படுது பாருங்க கொக்குட்ட. முன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருந்துச்சு, இப்போ அசைவு அதிகமாக இருக்குது. அநேகமாக ஆளுகள் வருவான்னு நினைக்கிறேன். பறக்கதை அந்த எல்லாம் மூமெண்ட் ஆகிடுச்சு. பறந்து போயிட்டுருக்கு. பறந்து போய் வந்து அக்கறையிலேருந்து இக்கரையில் போயிட்டு இன்னொரு கரையில் போயிட்டு உட்காந்துருக்கு. உட்காந்து என்ன பண்ணால் அங்கேயும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேகமாக அதுக்கு ஒரு சோடி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குவோம். ஏன்னா ஒரு துணை இருந்தால் அப்படின்னாக்க வாழ்க்கை யார் வாழ்க்கை இனிக்கும். துணை இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் காணலாம்.